ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் பர்வின்ஸ் கிச்சன். இன்றைக்கி என்ன ரெசிபிஸ் பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரொம்ப டேஸ்டான சூப்பரான சுழியை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதை தோப்பன்னு சொல்லுவாங்க. அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை லைட்டாக கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே அப்டேட் ஆகும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு ஒரு பவுல் எடுத்துக்குவோம். இதில் ஒரு உலக்கு இட்லி அரிசி சேர்த்துருக்கேன். எந்த உலக்கில் எடுக்கிறோமோ அதே உலக்கில் எல்லாத்தையும் எடுத்துக்கலாம். அதுக்கடுத்து ஒரு உலக்கு பச்சரிசி சேர்த்துருக்கேன். அதுக்கு அடுத்து ஒரு உலக்கு வெள்ளை உளுந்து சேர்த்திருக்கேன். மூணுமே சரி சமமா எடுத்துக்கணும். இதை நல்லா கழுவிட்டு நம்ம தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கலாம். இப்போ பாருங்க, நான் ஊற வச்சிருந்து ஒரு 1/4 மணி நேரம் ஆயிருச்சு. இதை கிரைண்டரில் நம்ம சேர்த்து அரைச்சிக்கலாம். நல்ல மை மாதிரி இருக்கணும். எந்த பருப்பும் அரிசி எதுவுமே இருக்கக்கூடாது. நல்ல மை மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்க, நல்லா மைமையா அரைச்சி எடுத்துட்டு வந்தாச்சு. மாவு இப்படிதான் இருக்கணும், கொரப்பே இருக்கக்கூடாது. அதுக்கடுத்து 1/4 கிலோ கடலைப்பருப்பை லைட்டா வேக வச்சு எடுத்திருக்கேன். ரொம்ப வேக வச்சிடக்கூடாது, குழஞ்சு போனா நல்லா இருக்காது. இது மாதிரி கையில புட்டு பார்க்கையில இது மாதிரி உடையணும். அந்த அளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கோங்க. அப்பதான் இந்த சுழிய நல்லா இருக்கும். அதுக்கடுத்து 1 டீஸ்பூன் அளவு சோம்பு, 4-5 ஏலக்காய் நல்லா கடாயில் வறுத்து எடுத்துருக்கேன். அப்போதான் நமக்கு அந்த சுழியை நல்லா வாசமாக இருக்கும். அதுக்கடுத்து வேக வச்ச கடலைப்பருப்பை மிக்ஸி ஜாரில் அடித்து எடுத்துக்கலாம். இது மாதிரி கொரன்னு அடித்து எடுத்துக்கோங்க. ரொம்ப மையாக ஆக்கிறாதீங்க, நல்லா இருக்காது. அப்புறம் சோம்பு ஏலக்காய் அடித்து பவுட்ரு பண்ணி வச்சுருந்தாலும் அதை இதில் சேர்த்துக்கலாம். தேங்காய் ஒரு மூடி அளவு துருவி எடுத்து வச்சுருந்தேன், அதையும் இதில் சேர்த்துக்கலாம். வெல்லம் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு இனிப்புக்கு தகுந்தாப்புல சேர்த்துக்கலாம். நீங்கள் வெல்லம், ஜீனி, நாட்டு சர்க்கரை எது வேணாலும் சேர்த்துக்கலாம். இதை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் ஆகுற மாதிரி நல்லா பண்ணிக்கோங்க, கிளறி விட்டுக்கோங்க. அதுக்கடுத்து குட்டி குட்டி பாலாக உருட்டி எடுத்துக்கலாம். இப்போ அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு பேன் எடுத்து வச்சுருக்கேன். அதில் ஆயில் ஊற்றியாச்சு. ஆயில் நல்லா ஹீட் ஆகி நம்ம அரைச்சி வச்சுருக்க மாவில் உப்பு சேர்த்து நல்லா கரைச்சிக்குவோம். இப்போ உருட்டி வச்சுருந்தா பாலை இதில் டிப் பண்ணிவிட்டு நம்ம சேர்த்துக்கலாம் எண்ணெயில். ரொம்ப ஹை ஃப்ளேம்லேயே வைக்காமல் ரொம்ப லோ ஃப்ளேம்லேயே வைக்காமல் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இதே மாதிரி எல்லாத்தையும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். சூப்பரான ஸ்வீட்டான சுழியை ரெடி ஆயிருச்சு. ஸ்வீட் பிடிச்சவங்களுக்கு கண்டிப்பாக இந்த சுழியை ரொம்ப ரொம்ப பிடிக்கும். மைதா மாவில் கூட டிப் பண்ணி செய்வாங்க. அது கூட லப்பர் மாதிரி நல்லா இருக்காது. இது மாதிரி அரைச்சி நீங்கள் டிப் பண்ணி போட்டிங்க அப்படின்னா சுழியை ரொம்ப சாஃப்டாக சூப்பராக இருக்கும். உங்கள் குழந்தைங்களுக்கு நீங்கள் ஈவினிங் ஸ்நாக்ஸ் மாதிரி கூட செஞ்சு கொடுக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குன்னு கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கும்னு நினைக்கிறோம். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.